நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். பேட்ட படத்திற்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன்ல நம்ம ரஜினி சார் நடிக்க உள்ளார் அப்படின்னு கடந்த 2 மாசங்களாகவே தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் இந்த படத்திற்கான எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த தாமதத்திற்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கு. அது என்னவென்றால் இந்த படத்தை வெளிநாட்டு நிறுவனமான லைக்கா தயாரிக்க உள்ளதாம். ஆனால் தற்சமயம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாடுகள் உள்ளதால வெளிநாட்டில இருந்து பண பரிமாற்றம் நடத்த முடியாததினால் தலைவர் 166 பட வேலைகள் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அடுத்த மாதம் லோக்கல் நிறுவனம் மூலமாக படத்தின் வேலைகளை ரஜினி சார் ஆரம்பித்து தேர்தல் நேரத்துல கூட படப்பிடிப்புல பிஸியாக உள்ளாராம். மேலும் இந்த படத்துல தலைவர் ரஜினிக்கு 2 ஹீரோயின்களாம். அந்த வகையில இந்த படத்துல ஹீரோயின்களாக நடிக்க வைக்க நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் ஆகிய இருவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். அவங்களிடமிருந்து இன்னும் பதில் வெளியாகவில்லையாம். வெளியான பிறகு இந்த அறிவிப்பை முறையாக வெளியிடுவார்களாம் படக்குழு. மேலும் அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தின் முதல் கட்ட ஷூட்டிங்கை மும்பைல தான் ஆரம்பிக்க போறாங்களாம். அதே வேளையில இந்த படத்தின் அனைத்து படப்பிடிப்பையும் அங்கேயே நடத்த படக்குழு திட்டம் தீட்டியுள்ளார்களாம். ஏற்கனவே ரஜினி சார் நடித்த கால படத்துடைய கதையும் மும்பை பின்னணியில அமைந்திருந்ததுதான். அதே மாதிரி விஜய் சாரை வைத்து முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கி படமும் மும்பை பின்னணியை கொண்ட கதைதான். மும்பை பின்னணியில் அமைந்த அனைத்து படங்களும் வெற்றி பெற்றிருப்பதால முருகதாஸ் சாருடைய டைரக்ஷன்ல ரஜினி சார் நடிக்கும் இந்த படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு படக்குழுவினரால் நம்பப்பட்டு வருது. மேலும் இந்த படத்துல நம்ம தலைவர் ரஜினி சார் போலீஸ் கெட்டப்ல களமிறங்க இருக்காராம். இதற்கு முன்னாடி நம்ம தலைவர் ரஜினி ஒரு சில போலீஸ் கெட்டப்ல நடித்திருந்தாலும் இந்த படத்துல கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான போலீஸாக நடித்து அசத்துவார் என எதிர்பார்க்கப்படுது. நம்ம ரஜினி சார் தொடர்ந்து படங்கள்ல நடித்து வந்தாலும் பேட்ட படம் வேற ஜேர்னல்ல இருந்தது. அதே வேளையில 90ஸ்ல பார்த்த அதே ரஜினியை பார்த்ததாகவும் பல பேரும் சொன்னாங்க. மேலும் இந்த படத்தை தலைவருடைய ரசிகர்கள் வேற லெவலையும் கொண்டாடினாங்க. அதே போல இந்த படமும் ஒரு வித்தியாசமான கதையம்சத்துடன் ஒரு மாசான போலீஸாக தலைவரை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்றாங்க. அதே போல இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்த ஒரு சில நாட்களிலேயே இந்த படத்தின் அப்டேட்டுகளை தொடர்ந்து வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதாகவே தெரியுது. மேலும் இந்த அப்டேட்டுக்காகவும் தலைவர் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாகவும் வெயிட் பண்றாங்க. இந்த தலைவர் 166 படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.